அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியிலிருந்து சந்திரனுடைய ஆட்சி வீடான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரிய பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சுக்கிரனும், கடகத்தில் சூரியனும் புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு அரசு அதிகார பதவியை தருபவர் சூரியன் தாங்க. சூரியன் பலமாக இருந்தால் பல யோகங்கள் உண்டாகுங்க. தலைமை பதவியும் அதிகாரமும் ஆரோக்கியமும் அமையுங்க. சூரியனால் ஏற்படும் யோகங்கள் என்ன என்று பார்க்கும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் தாங்க தலைவர். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வருங்க. உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல புகழால் பிரகாசம் அடைவார்கள். அரசு அதிகாரம் இவர்களுக்கு தானாக தேடி வருங்க. சிறந்த நிர்வாகி என பெயரெடுப்பார்கள். சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்குங்க. தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருங்க. மனதைரியம் அதிகரிக்குங்க. அறிவும் திறமையும் அதிகரிக்குங்க. எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பாங்க. எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனதைரியம் சூரியன் தருவாருங்க. சூரியன் ஆத்மகாரகன். உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரைங்க. ஜாதகத்தில் பலம் அல்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படுங்க. சோர்வாக இருப்பார்கள். கண் பார்வை கோளாறு ஏற்படுங்க. தலைவலி, தலை சுற்றல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கும்போது மீன ராசியில் சூரியன் அமர்ந்து கடகத்தில் சந்திரன் இருக்க ராஜேஸ்வர் யோகம் அமைகிறதுங்க. சிறந்த கற்பனை திறன் மிக்கவர்கள். ராஜயோக அமைப்பு உண்டு. இந்த ராஜயோக அமைப்பு கொண்டவர்களுக்கு அரசு வேலைகள் தானாக தேடி வருங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துடன் திகழ்வார்கள். அதே போல வாழ்க்கை இனிமையாகவும் இருக்குங்க. சூரியனும் புதனும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான கிரகங்கள். ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்குங்க. அந்த கிரகங்கள்ல புதனும் ஒன்றுங்க. இந்த கிரகங்களுடைய கூட்டணியால் புத அதிபத்திய யோகமும் ஏற்படுது. இந்த புத அதிபத்திய யோகமும் ராஜயோகம் தாங்க. இந்த ராஜயோக அமைப்பு கொண்டவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. இவர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் தானாக தேடி வருங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேதுவை தவிர செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவர்களில் ஒருவர் இருந்தால் அது வசியோகம் ஆகுங்க. இந்த யோகத்தில் பிறந்தவர்கள், வசியோகத்தில் பிறந்தவர்கள், இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள். இவர்களுக்கு நல்ல குணம், தர்ம சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. அரசாங்க உயர் பதவி, வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழ்வாங்க. இனிமையான வார்த்தை பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஜாதகத்தில் சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேதுகள் தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது வேசி யோக அமைப்புங்க. இந்த யோகம் உள்ளவர்கள் அழகானவர்கள், இனிமையான பேச்சாளர்கள், உணவுக்கு பஞ்சம் இருக்காது, உதவும் குணம் கொண்டவர்கள். 2இல் செவ்வாய் இருப்பது திடமான உடல் அமைப்பு ஏற்படுங்க. 2இல் புதன் இருந்தால் கல்வி அறிவு அதிகரிக்குங்க. 2இல் குரு வித்தைகள் கூடுங்க. சுக்கிரன் இருந்தால் செல்வம் கூடுங்க. சுகபோக வாழ்வு அமையுங்க. 2இல் சனி இருந்தால் பல திருமணம் நடக்குங்க. சூரியனுடன் சனி, ராகு, கேது கூட்டணி பெற்று அமைந்திருந்தால் வேசி யோகம் செயல்படாதுங்க. சூரியன் மேசம், சிம்மம், தனுசு ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்து 12இல் குரு அல்லது செவ்வாய் இருந்தால் சிறப்பான யோகம் அமையுங்க. அதே போல சூரியன் கடகம், விருச்சகம், மீனத்தில் இருந்து 12இல் புதன், சுக்கிரன், சனி இருப்பது சிறப்பான யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சூரியனுக்கு 12இல் புதன் இருந்தால் உலக புகழ் பெறுவார்கள். செல்வ வளம் கிடைக்குங்க. 12இல் செவ்வாய் இருந்தால் புத்திரர்கள் அதிகம் உண்டாகுங்க. சூரியனுக்கு 12இல் குரு சனியோடு இணைந்திருந்தால் உடல் ஊனம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது அல்லது லக்னத்தில் சூரியன் 2ஆம் வீட்டில் புதன் 11இல் சந்திரன் இருக்க வேண்டுங்க. குரு சந்திரனுக்கு 4, 7, 10ஆம் இடங்களில் இருப்பது பாஸ்கர யோகமாகுங்க. இந்த அமைப்பு உள்ளவர்கள் தைரியசாலிகள், உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்கள், சகல சாஸ்திரங்களை கரைத்து குடித்த மேதைகள், மேடை பேச்சாளர்கள், செய்யும் தொழிலை சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்க, சூரியன் உச்சம் பெற்று 2ஆம் வீட்டில் இருக்க, சந்திரன்
சந்திரன். குரு 9ஆம் வீட்டில் இருந்தால் இறைவி யோகம். ஜாதகத்தில் இருந்த அமைப்பு இருப்பவர்களுக்கு 14 வயது முதல் 8 வருடம் சிறப்பான யோகத்தை தருங்க. சூரியன் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்க 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்திருந்தால் இறைவி யோகம் உண்டாகுங்க. இந்த அமைப்பு கொண்ட ஜாதகத்தாருக்கு 15 வயது முதலே சிறப்பான வாழ்க்கை அமையுங்க. தாமரை போன்ற கண்கள், அழகிய உடல் அமைப்பு இருக்குங்க. செல்வம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் சந்திரன் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை தருதுங்க. ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் இணைந்து 1, 5, 9ஆம் இடங்களில் இருந்தால் ராஜ யோகம் ஏற்படும். சந்திரன் அஸ்தமனம் அடையாமல் இருக்க வேண்டுங்க. சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்புங்க. ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் இணைவு, கடகத்தில் சூரியன் சந்திரன் இணைவு சிறப்பு. லக்னத்திற்கு 2, 3, 11ஆம் இடங்களில் இணைந்திருப்பது யோகங்க. அதே போல 4, 7, 10ஆம் வீடுகளில் இணைந்திருப்பது சுமாரான யோகங்களை கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு சூரியனுடைய இந்த கடகராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசியில் ராசிநாதன் வக்ரகதியில் இயங்குகிறாருங்க. இதனால் தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால ஓரளவிற்கு தொழில் சீராகவே இருக்குங்க. இடையூறுகள் வந்தாலும் நீங்கி விடுங்க. 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதால எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு அதிகரிக்க இருக்குது. இதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கண்டு லாபத்தை பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் பலமாக இருப்பதால பத்திரிகை தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. நல்ல பேரும் கிடைக்க இருக்குது. எதையும் புத்தி கூர்மையோடு எதிர்கொள்ளும் அமைப்பும் உங்களுக்கு உண்டுங்க. நேர்மை நம்பிக்கையோடு செயல்படுவதால தாமதமானாலும் வெற்றி கிடைக்குங்க. முக்கியமான நபர்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் கை கொடுப்பார்கள் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ராசிநாதனாகவும் 12க்கு உரியவராகவும் இருக்கு சனி பகவான். வக்ரம் பெறும் நேரத்தில் சோம்பேறித்தனம் அதிகரிக்குங்க. தேவையில்லாத மனக்கவலைகள் தலை தூக்குங்க. துணிச்சலோடு ஒரு வேலையை செய்கின்ற பொழுது திடீரென்று யாராவது வந்து குழப்பி விட்டு விடுவாங்க. சிலருக்கு தேவையில்லாத கடன்களை வாங்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. உடல் நல பிரச்சனைகள் சற்றென்று தீராதுங்க. வேலையில் சிலருக்கு நல்லபடியான ஊர் மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல திருமண சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று தீர்மானிக்காமல் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து 9 முறை வலம் வாருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.